Taste the Daily. கரூர் மாவட்டம் மேட்டு மகாதனபுரத்தில் உள்ள மாரியம்மன் பகவதியம்மன் ஆலய திருவிழாவில் பாடையில் வந்து மற்றும் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத வழிபாடு நடைபெற்றது. வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயிருடன் இருக்கும் நபரை பாடையில் வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்து ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்தவாறு வந்து பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் வசந்த உற்சவ விழாவின் 4ஆம் நாள் விழா விமரிசையாக நடைபெற்றது. கள்ளழகர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் யானை மற்றும் குதிரையுடன் பல்வேறு வீதி வழியாக சென்று வசந்த மண்டபத்தை அடைந்தார். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் வைகாசி உற்சவ திருவிழா தொடங்கியது. அழகர் மலை மேல் உள்ள 6வது படைவீடான சோலைமலை முருகன் கோவிலில் வைகாசி உற்சவ திருவிழா கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. வருகிற 9ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் 5ஆம் நாளன்று காலை சுவாமிக்கு சண்முகார்ச்சனையும், மாலையில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு ஆராதனையும், தொடர்ந்து உள்பிரகாரத்தில் மேளதாளம் முழங்க சுவாமி புறப்பாடும் நடைபெற்ற நிலையில் வசந்த மண்டபத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஊஞ்சலில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உபகோயிலான முருகனுக்கு வேல் கொடுத்த அம்மன் என்று அழைக்கப்படும் வெயில் உகந்தம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை மனமுருக தரிசனம் செய்தனர்.